Student, 12th standard chapter 5 example 5.22, find the focus, vertex and the length of the major and the minor axis of the conic 4x square plus 36y square plus 40x minus 288y plus 532 equal to 0. ஒரு ஜஸ்ட் ஒரு கோனிக்கோட ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க. அந்த கோனிக் ஈக்குவேஷன் என்ன நமக்கு தெரியுதுன்னா ஜஸ்ட் நமக்கு எக்ஸ் ஒய் கொடுத்தாவே செக்ஸ் தான் எலிப்ஸ் ஹைப்பர்போலா தான் இருக்கும் நமக்கு. ஓகே, ஒய் மட்டும் கொடுத்தா ஒரு பேரலாம், எக்ஸ் மட்டும் கொடுத்தா அது பேரபோலா ஃபார்மேட்ல இருக்கும். ஓகே, எக்ஸ் ஒய் கொடுத்தா நீங்க ஜஸ்ட் எலிப்ஸ் ஆர் ஹைப்பர்போலா ஃபார்மேட்ல இருக்கும். ஓகே, இப்போ கோனிக் கொடுத்தாங்க. அந்த கோனிக் எந்த ஃபார்ம் எலிப்ஸா ஹைப்பர்போலா செக் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யூஸ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஒரு செட்டா, ஒய் ஸ்கொயர் ஒரு செட்டா, கான்ஸ்டன்ட் ஒரு செட்டா வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் வருது 4x ஸ்கொயர் ப்ளஸ் 40x 36y ஸ்கொயர் மைனஸ் 288 ஈக்குவல் டு y. இது ஒரு செட்டாக யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த எக்ஸில் மட்டும் எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் என்ன ஆகுது, காமனாக வெளில எடுத்துருங்க. அப்போ காமனாக வெளில எடுத்துறா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும், இங்கே 40ல் ஒரு 4 எடுத்துறா 10 இருக்கும். 36 காமனாக எடுத்துரும் y ஸ்கொயர் பக்கத்தில் y ஸ்கொயர் இருக்கும், இங்கே எத்தனை நமக்கு அப்போ நமக்கு 8 டைம்ஸ் இருக்கும். 8 இந்த 36 288 ஈக்குவல் டு இந்த கான்ஸ்டன்ட் ஒன் சைடு மைனஸ் ப்ளஸ் சைடு போனால் மைனஸ் 532. இப்போ நாங்கள் லாஸ்ட் சம்ஸ்னா 5.21 சொன்ன மாதிரி தான் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் 12 டிவைட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி அடிஷன் சப்ராக்ஷன். இது எக்ஸ் இது ஃபர்ஸ்ட் இது எடுத்து நோட் பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ரா கொஸ்டின் ஆகுது 10 12 டிவைட் பண்ணால் 5 ஸ்கொயர் பண்ணால் 25 அடிஷன் சப்ராக்ஷன். ஓகே, அதே சேம்னா 8 4 12 டிவைட் பண்ணால் 4 ஸ்கொயர் பண்ணால் 16 ப்ளஸ் 16 மைனஸ் 16. இந்த டேர்ம்ஸ் அப்படியே எழுதிக்கணும். ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் தான் எதாக இருந்தாலும் அதை 12 டிவைட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி அடிஷன் சப்ராக்ஷன். ஓகே, ஈக்குவல் டேர்ம்ஸ். இப்போ இந்த டேர்ம்ஸ் மட்டும் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் இருக்குதா, அப்போ எக்ஸ் ப்ளஸ் 5 ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab மைனஸ் 25 அப்படியே இருக்கும். அதே சேம்னா இதை என்ன யூஸ் பண்ணுவாங்க, ஏ ஏன்னா மைனஸ் 8 இருக்குது, அப்போ மைனஸ் தான் வரும். ஒய் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர், ஏன்னா டிவைட் பண்ண போகுது, அந்த டிவைட் பண்ண வேலை தான் வரும். மைண்டில் நான் ஒரு ஷார்ட்கட் வச்சுக்க. இப்போ 4 இது 12 டிவைட் பண்ணிங்கன்னா அப்படின்னா 4 வச்சு அந்த 4 தான் வரும். இங்கே 5 தான் வந்துச்சு, அந்த 5 இங்கே வர மாதிரி நோட் பண்ணிக்க. ஓகே, நெக்ஸ்ட் ரிமைனிங் மைனஸ் 6 அப்படியே இருக்கும். இப்போ இந்த 4 மட்டும் எப்படி 4 × x + 5 ஹோல் ஸ்கொயர் 4 × 25 100. ஓகே, 36 y - 4 ஹோல் ஸ்கொயர் 36 × 16 மைனஸ் 576. இப்போ எக்ஸ் ஒய் இந்த டெம்ஸ் டெம்லாம் கான்ஸ்டன்ட் ஒன் சைடு கொண்டு போயிடுது. இது அப்படியே இருக்கும், இந்த டெம்ஸ் இருக்கும், மைனஸ் இந்த ப்ளஸ் ஆகும் ப்ளஸ் ஆகும். இது ரெண்டையும் ஆட் பண்ணி இது டிவைட் பண்ணா மைனஸ் பண்ணால் 144 இருக்கும். இப்போ டிவைட் 144 டிவைட் பண்ணுறான். இப்போ டிவைட் பண்ண நமக்கு இதால் இதை டிவைட் பண்ணால் எத்தனை டைம்ஸ் நமக்கு 36 டைம்ஸ் இருக்கும். 36 இதை டிவைட் பண்ணால் 4 டைம்ஸ். அப்போ x + 5 ஹோல் ஸ்கொயர் பை 36 y - 4 ஹோல் ஸ்கொயர் 4 = 1. இது ஃபுல்லாக கேபிட்டல் எக்ஸ் எடுத்து ஃபுல்லாக கேபிட்டல் ஒய் எடுத்துக்கு. அப்போ x ² 36 + y ² 4 = 1. இட் இஸ் எலிப்ஸ். இட் இஸ் எலிப்ஸ். இட் இஸ் எலிப்ஸ். ஓகே, எலிப்ஸும் கன்ஃபார்ம் பண்ணுறோம். இது மேஜர் ஆக்ஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். மேஜர் ஆக்ஸ்னா எது ஹையஸ்ட் வேல்யூ இதோ அதான் மேஜர் ஆக்ஸ். அப்போ 36 தான் ஹையஸ்ட் வேல்யூ, மேலேனா எக்ஸ்னா அதான் எக்ஸ். அப்போ இந்த மேஜர் ஆக்ஸ் அலாங் எக்ஸ் ஆக்ஸ் இருக்குது. அப்போ மைனர் ஆக்ஸ் வந்து ஒய் ஆக்ஸ். ஓகே, மேஜர் சொன்னாவா ஆப்போசிட் மைனர் ஆக்சிஸ் தான் நமக்கு. ஓகே, அப்போ a ² 36னா a = 6, b ² 4னா b = 2. ஓகே, இப்போ அப்போ இ வேல்யூ ஃபைண்ட் பண்ணுமா. ஓகே, நம்ம என்ன ஃபோக்கஸ்க்கு வந்தோன்னா நமக்கு ஏஇ வேணும். அப்போ இ வேல்யூ கண்டுபிடிச்சாலும் ஃபார்ம் பண்ணலாம். அப்போ √1 - b² / a², b² வேல்யூ 4/36, a² வேல்யூ எல்சிஎம் எடுத்துக்கு 36 - 4/36, 36 4 பண்ணால் 32/16. 16 நான் 36 ரூட் எடுக்கலாம். இது தான் 16 × 2 சொன்னால் 32. 16 ரூட் எடுத்தால் 4 √2 அப்படியே இருக்கும். 36 ரூட் தான் 6. இது எத்தனை நிமிஷம் 12 பண்ணால் 2 டைம்ஸ் இருக்கும், இது 3 டைம்ஸ். அப்போ 2√2/3. இப்போ இதுதான் இ வேல்யூ. நம்ம ஏ இங்கே கண்டுபிடிச்சிங்க, ஏன்னா ஃபார்முலா சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்கும். அப்போ ஏக்கு ஏ வேல்யூ 6 இருக்குது, இ வேல்யூ 2√3. இந்த 3ஆல் இது கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் இருக்கும். 2 × 2 4√2. அப்போ ஏ வேல்யூ 4√2. ஓகே, ஓகே நெக்ஸ்ட் இ வேல்யூ ஃபைன் பண்ணிச்சு, ஏஇ வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்து நமக்கு ஃபுல் வேல்யூ நமக்கு கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய், ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய் ஃபைன் பண்ணணும் நமக்கு. அது ரெஃபர் டு கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய், ரெஃபர் கேபிட்டல் ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய். இது ஃபுல்லாக எக்ஸோட கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒயோட வேல்யூ. இது ஃபுல்லாக ஸ்மால் எக்ஸ் ஸ்மால். கேபிட்டல் எக்ஸ்க்குனா எக்ஸ் ப்ளஸ் 5 எடுத்துடும், கேபிட்டல் ஒய்க்கு ஒய் - 4. ஓகே, ஸ்மால் எக்ஸுக்கு ஸ்மால் ஒய்க்கு ஃபைன் பண்ணணும் ஃபுல் வேல்யூ. ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் கொஸ்டின் கேட்டுறாங்க.
எஃப் ஆஃப் ஃபோக்கஸ் இட் இஸ் மேஜர் எக்ஸ் எக்ஸ் ஆக்ஸ் வந்து ஃபோக்கஸ்னா நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ கமான் ஜீரோ. அதே நமக்கு மேஜர் எக்ஸ் வந்து ஒய் எக்ஸ் இருந்தானா ஜீரோ கமா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ ரெண்டு ஃபோக்கஸ் வருங்க. எலிப்ஸா இருந்தாலும் ஹைபிரிட் வந்து டூ ஃபோக்கஸ் டூ வெர்டெக்ஸ் ஃபார்ம் ஆகும், டூ டைரக்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, இது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ கமான் ஜீரோ. எஃப் ஆஃப் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ நம்ம என்ன ஃபார்ம் பண்ணி வச்சிடும் 4√2. ஓகே, 4√2 கமா ஜீரோ. இது ஃபுல்லாக கேபிட்டல் எக்ஸோட வேல்யூ. இப்போ ஸ்மாலுக்கு மாற்ற போகிறோம். இது கேபிட்டல் எக்ஸ் வேல்யூ, இது கேபிட்டல் ஒய் வேல்யூ. இப்போ இந்த கேபிட்டல் எக்ஸுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்? எக்ஸ் ஸ்மால் எல்லாம் மாற்றணுமா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் 5 சப்மிட் பண்ணிக்கிறோம். கேபிட்டல் ஒய்க்கு ஒய் மைனஸ் 4 சப்மிட் பண்ணுறோம். இப்போ ஸ்மாலுக்கு மாற்றிட்டுனா இப்போ எக்ஸ் ஸ்மால் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 5 சைட் போனால் -5 ஆகிடும். இந்த -1 +4. அப்போ ஃபஸ்ட்டு என்ன ஃபோக்கஸ்னா வரும்? +4√2 -5 கமா ஒய் வேல்யூ 4. செகண்ட் ஃபோக்கஸு -4√2 -5 கமா 4. அப்புறம் 2 ஃபோக்கஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, செகண்ட் வெர்டெக்ஸ் அதே ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ கமா 2 வெர்டெக்ஸ் ஃபார்ம் ஆகும் 0 ஏ வேல்யூனா 6 இருக்குதுங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் 6 கமா 0. இது கேபிட்டல் எக்ஸ், இது கேபிட்டல் ஒய். எக்ஸ் வந்து ஸ்மாலுக்கு மாற்றலாமா? எக்ஸ் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 6. ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த +5 -5, இந்த ஒய் ஈக்குவல்னால 4 ஆகிடும். இப்போ நான் +6 -5 ஆட் பண்ண நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ்னா ப்ளஸ்ங்க எடுத்துணும், மைனஸ் எடுத்துணும். +6 -5 1, ஒய் வேல்யூ 4. இது ஃபர்ஸ்ட் வெர்டெக்ஸ். செகண்ட் ஏ டேஷ் -6 -5 வரும் -11 4. அப்போ செகண்ட் வெர்டெக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? இந்த லென்த் ஆஃப் என்ன வரும்? மேஜர் ஆக்சிஸ் கேட்குறாங்க. therefore the length of major axis equal to 2a. 2 into a க்கு நமக்கு 6, அப்போ equal to 12. yeah, next question in the length of minor axis equal to 2b. அப்போ 2 into b வேல்யூ நமக்கு தெரியும். கொஸ்டின் 2 into 2 4. ஓகேவா? அப்போ நமக்கு வெர்டெக்ஸ் ஃபோக்கஸ் ஃபைண்ட் பண்ணிட்டோம், வெர்டெக்ஸ் ஃபைண்ட் பண்ணிட்டோம், மேஜர் ஆக்சிஸ் லென்த்தும் ஃபார்ம் பண்ணிட்டோம், மைனர் ஃபார்ம் பண்ணிட்டோம். இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.